வணக்கம். உண்மை வெல்லும். ஓகே, என்னாச்சு? எங்கேருந்து வரீங்கம்மா? திருவண்ணாமலை. சொல். 63 பிறந்து 79 கல்யாணம் ஆச்சு. அம்மா பையன், அத்தை பையன், அம்மா பொண்ணு தான். இல்லை வசதி. 83 பையன் பொண்ணு பிறந்துட்டாங்க 2 பேரும். விவசாய குடும்பம் தான். இப்போ 84 போஸ்ட் ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் என்னாச்சு, விவசாயத்தில் வந்து அவங்க கூட பிறந்தது 2 தம்பி, ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா. பாகப்பரவனை பங்கிட்டாங்க 87. வெகுலியாகவே இருந்துட்டேன் நான். வெளி உலகம் தெரியாது. பிறந்த இடத்துலையும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். வெளியிட்டு வந்து கல்யாணம் ஆன பிறகு வீட்டுக்குள்ளேயே விவசாயம், ஆடு மாடு இறப்பு. 98 கரும்பு போட்டோம். ஒரு ஏக்கருக்கு வந்து 50 டன் கரும்பு ஆகும். 5 ஏக்கருக்கு வந்து 250 டன் கரும்பு. நானே ஸ்கூல் பசங்க வரும் போயிது குஞ்சு குஞ்சு தூக்கி விடுவேன். அவ்வளோ கரும்பும். அவரும் வாய்ப்பார், இல்லைன்னு சொல்ல. ஓட்டி விட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்தா போயிடுவார். நல்ல வருமானம். 2003 வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. 2013 வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணோம். பொண்ணு பார்த்துட்டு வரும்போதே சமைச்சின்னுக்கிறேன் வந்து என் வீட்டுக்காரங்க ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு. என்ன புதுசாக பேசுகிற அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், என் மரும வரட்டும் அவளுக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன சொன்ன மறந்துட்டு 2013 பையனுக்கு கல்யாணம் பண்ணது. அப்போ என்ன பண்ணாங்க, வரணுங்களா என்னன்னு சொன்னாங்க, பயிர் நல்லா இருக்குதுமா, தண்ணியில் இருக்குது, கல்யாணத்துக்கு இதில் விட்டுவிட போகிறோமா அப்படின்னாரு. அறுவடை பண்ணுறாங்க மார்ச் மாதம், பிப்ரவரி 1ஆம் தேதி கல்யாணம் பிள்ளைக்கு. அறுவடை பண்ணி பேர் கேட்குறாங்க. அரைப்படுற மிஷின் இருக்குது இல்லையா, அவங்க பேர் கேட்குறாங்க. பேர் போகிறதுக்கு அந்த இவ்வளோ நேரம் இவ்வளோ டைம் அறக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பேர் போகிறதுக்கு கேட்குறாங்க. இவர் என்னன்றாரு, பக்கத்தில் இருந்துங்கண்ணே மரும பேரை போடுன்றாரு. எங்கள் வீட்டுக்காரர் மரும பேரை போடு அப்படின்றாரு. நான் அப்பயே நான் என்ன அது, நான் இறப்பாச்சு, அவள் இப்போ வந்து அவள் பேரை போய் போட சொல்கிறேன் அப்படின்னு மறைச்சேன், திட்டினேன். அதாடு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பிறகு ரொம்ப பிரச்சனை அதிகமாகி போச்சு. அதை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அவரை மருமலை. படிச்சிருக்காளா மருமக? ஐடி என்ன படிச்சுக்கிறாங்க. வேலைக்கு போகிறாங்களா? இல்லை, வீட்டில் தாங்கிறாங்க. எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டால் என்னவோ பண்ண போகிற, சாகடிக்க போகிற நீ மருமலை, இல்லை பங்காளிச்சி ஆகும் உனக்கு அப்படின்னு. சரி நீ பக்கத்தில் ஒரு மாய்மார் கேட்டு மருமக காலமாயிட்டாங்க பக்கத்து ஊர்லேயே. சரி எதுக்கு நமக்கு தேவையில்ல பிரச்சனை சொல்லிட்டு நான் அதோட கம்முன்னு விட்டுட்டு எதுவும் கேட்டுக்கிறது கிடையாது. நிறைய வேஸ்ட் பண்ணுறது சாப்பாடு எல்லாமே இப்படி தான் செய்யணுன்றது இல்லை, சொல்லி கொடுத்து எதனா கேட்டது போல் பண்ணுறான்னு. ஏன் கேட்குறேன், எதுக்கு கேட்குறீங்க அதெல்லாம் போய் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2014 வந்து இந்த முட்டி வீங்கி போச்சு, ரொம்ப பெருசாக வீங்கி போய் 10 வருஷமாக நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். முடியல. அவர் மட்டும் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து என் வரும் பொருள் வந்து காமிச்சார். பையனுக்கு காடு தேஞ்சு போயிருக்குது, கை கால் கூட ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தா 2.5 லட்சம் ரூபா கட்ட சொன்னாங்க. முடியல. அப்படியே நான் சிவுக்குன்னு குத்தும் பின்னாடி. அப்படியே ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. ஒரு 6 மாதமாக எனக்கு நிம்மதி இல்லாத, தூக்கம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு கிராமத்துலேருந்து வந்தால் கூட ஒரு வேலை செய்யணும்னா ஆள் இல்லாமல் இருந்தால் செய்வாங்கம்மா, துணி துவைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் செய்வாங்க. மருமூல் வச்சுக்கின்னு சொன்னால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதனால் என்ன பண்ண, அம்மா நீ வீட்டுக்கு போயிடு, இங்கே தேவை அங்கே படுத்துன்னு இருக்குது, நீ அங்கே போய் படுத்துரு, கண்ணு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஆடு மேய்க்கிறதுக்குலாம் வருவாங்க. நிலத்தில் வீடு கட்டினுக்கிறேன், ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லோரும் வருவாங்க லேடிஸ். அவங்ககிட்ட சொல்லுவேன், தண்ணி காய வச்சு கொடுப்பாங்க, வலாய் கொடுப்பாங்க, ஏன்னா ஒரு உதவினா செய்வாங்க. இப்போ மருமூல் வச்சுன்னு சொன்னால் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? நீ கிளம்பு தேவலை அப்படின்ட்டு அப்படின்னு போயிட்டாம்மா. போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், டீ கடைக்கு போய்ட்டு வந்து அவர் தான் சாஞ்சி தெளிப்பார் வெளியே வாசலுக்கு. கீழே குனியக்கூடாது. இல்லை இவ்வளோ வேலை செய்கிறோமே, போய் அம்மா புள்ள கட்டியாக சொல்லி வர சொல்லிட இட்டுன்னு வாடான்னு அவனும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்த பிறகு காப்பி போட்டு கொடுத்து கிடையாது. என்ன பண்ணுறது, இவ்வளோ விருப்பம் இருந்தா நான் சாப்பிடாத காப்பி இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் நல்ல வசதி 50 எருமாடு இருந்துச்சு. எருமாட்டு பாலையே குடிச்சு வளர்ந்தேன். பச்சை வெண்ணெய் சாப்பிடுவேன், நெய் சாப்பிடுவேன். அதனால தான் இன்றைக்கி பிடிக்கிறேன். என்ன பண்ணுவேன், சின்ன கிளாஸில் போட்டு கொடுப்பா. எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பெரிய கிளாஸில் போட்டு கொடுப்பா. அது போட்டு கொடுனா ஏன்னு கேட்கல. அது எவ்வளோ வெறுப்பு இருந்தால் அதை காமிப்பார். ஒரு வேலையில் 2 நாளையில் ஒரு நாள் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணியிருந்தேன். வந்த பிறகு உங்கள் பையன் என்ன வேலை பண்ணுறான்? வந்து மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணியிருந்தான். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? 2 பொண்ணு ஒரு பையன் இருக்குது. இந்த காலத்தில் பசங்களை வளர்த்து
அவங்க குடும்பத்தை பாக்குறதே அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கு. அதுல நம்மளே பார்க்கணும்னு கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு. இப்ப என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனைனா, அவர் வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் அது வாட்ச் சொல்லுவான், அப்புறமா கடிச்சா சொல்கிறேன். இவர் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பஸ்ஸில் போனார், அதுபடியாக வந்து விழுந்துட்டார். அது இவர் மேலே தப்பு, அது என்ன விழுந்துட்டார். குதிகாரில் கொஞ்சம் அடி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. பொண்ணுக்கு போகாது இருந்ததுலாம். வேலைக்காம என்ன பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி வார்டுக்கு மாற்றிட்டாங்க, ஐசியூலேருந்து மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்களாம். அவள் தாலிக்கு அண்டை கொண்டு கோத்தாந்தாளா, ஒரு குண்டு மணி தங்கம் போட்டுன்னு வந்தாளா, அவளுக்கு என்ன ஜவுடு இல்லை அப்படின்னு. அது எங்கள் பையன் கூட அந்த மாதிரி அது என்கிட்ட சொல்லிட்டான். நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சேன், வந்து அனுப்பிச்சிட்டு பையன் நினச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டல். இந்த வார்த்தை சொன்னபோது எப்படி போய் பார்த்துக்க முடியும்? ஆனா மனசுக்குள்ள வருத்தமா இருக்கு. ஆமாம், உள்ளுக்குள்ளே இது இந்த வார்த்தை கேட்குறாங்க இல்லையா, இது அவங்க அம்மா வீட்டிலேருந்து என்ன தந்து, உங்கள் அம்மா வீட்டில் என்ன தந்து சொல்லிட்டு கேட்குறாங்க பாரு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கட்சியா வந்து 23 நெல் போட்டார். பையனுக்கு என் பேரில் வந்து 90,000 போட்டார், அவர் பேரில் 1 லட்சம் போட்டார். வந்து பார்க்குறவங்ககிட்டலாம் என்ன பையன்கிட்ட என்ன நினைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லையே உங்கள் அம்மா பேரில் 2 லட்சம் ரூபாய்க்கு நெல் போட்டு வச்சுக்கிறேன், அதை வாங்கி செலவு பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா அவ்வளோ போகலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இல்லை அப்பா சொன்னாங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா. ஆனால் இவங்க செலவு பண்ணுறது வந்து நான் தான் வச்சுக்கிறேன், நகை வச்சு கொடுத்தேன், அதை தான் செலவு பண்ணிக்கிறேன். இப்போ உங்க புருஷன் உங்களை பாத்துக்கிறதுல சொல்றீங்க? ஆமாம், இப்போ பார்த்துக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டேறாரு. மருமகளும் மகனும் அங்கே இருக்காங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களும் பேச மாட்டேன்றாங்க. நீங்க சண்டை போடுறதில்ல அவங்களோட? நான் எதுவுமே காட்டுறது கிடையாது. இப்போ எங்களை தேடி ஏமா வந்திருக்கீங்க? இது எப்படிதான் அவர் இப்படியே இருந்தா எப்படியாவது. இன்னும் நம்ம அவர்கிட்ட பேசல, பட் ஜென்ரலா பெண்களோட நிலைமை இதுதான். ஏன்னா இவங்க இப்போ கரெக்டாக 63 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், வேலைக்கு போயிருந்தாங்கன்னா 59 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும். பல பெண்கள் வந்து அவங்களோட உழைப்பை ஆண்கள் கொடுக்கறத விட பன்மடங்கு உழைப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது, அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம ஆகிறது, இல்லை அவங்களால முன்னாடியெல்லாம் உழைச்ச மாதிரி உழைக்க முடியாத ஒரு சூழல், இடுப்பு வலி காலு வலி எல்லாம் வரும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆரம் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. இவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுன்னு போனோம், ஏதாவது என்ன எதுக்கு கூட்டணும் வந்து என்னத்துக்கு வந்து ஹோட்டலில் கொண்டு ரூம் போட்டுங்கிறாங்க, எதுக்கு என்ன அவருக்கு தெரியாது. ஆனால் எதுவும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணணும், ஒன்றும் கண்டுக்க மாட்டேறான், மறுமூலம் கண்டுக்க மாட்டேன். அவருக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்? அது எல்லாம் வந்து வண்டியில் போயிடுச்சுட்டாரு இல்லையா, அது முடிஞ்சிச்சு. அவருக்கு பண்ணிட்டுன்னு வந்து பார்த்துட்டு நல்லா ஆயிடுச்சு. எனக்கு தான் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண. என்ன ஆப்ரேஷன்? L4 L5 பண்ணால் அதுக்கு மேலே தேஞ்சு போகுது, L3 L5. இந்த மூட்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த மூட்டு குத்துது வலிக்குது, பண்ணணும். யாரும் பார்த்துக்க மாட்டுறாங்க. கேட்டானான்றாரு, தேவகத்தில் வீடு ஒன்று இருக்குது, வாடகை வந்து 8,000 ரூபாய் வருது, 4,000 2 போர்ஷன் வச்சு கட்டிக்கிறாங்க. 10 வருஷமாக அவர் வாங்கின்னு இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கினுக்கிறேன், பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் வாங்கினுக்கிறேன். அதை வச்சு தான் பார்த்துன்னு சீட்டு கட்டிக்கின்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறேன். வேறு வருமானம் இல்லை? இல்லை, அதுக்கு முன்னே வந்து மாடுலாம் பால் கறப்பேன், மாதம் காசு வரும். அப்புறமேட்டுக்கு விக்கில் அவ்வளோ தூரம் விற்குது இல்லையா, ஒரு மாடு வச்சுக்கின்னு திட்டமாக விக்கில் வச்சுக்கின்னு மீதி விற்றுருவோம். அது நான் யாரை இருந்தாலும் கொடுன்னு சொல்லிட்டு நான். நிலம் உங்ககிட்ட தான் இருக்கா, இல்லை கொடுத்துட்டீங்களா பசங்களுக்கு? இல்லை, எழுதி கொடுக்கல இன்னும். வீடு என் பேரில் இருக்குது. கடைசி மூச்சு விடுறது வரைக்கும் எழுதி கொடுத்துடாதீங்க. இல்லை, அது இப்போ அந்த தைரியத்தில் தான் இந்த ஓடின்னு இருக்குது, இப்போ மிரட்டின்னு இருக்குது. நான் அது என்கிட்ட இருக்கிறதுனால என் பேரில் தான் எழுதிட்டார். அப்போ அவரை வர சொல்லுங்களேன். வணக்கம், உங்க பேரு? பழனி. அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீங்க சரியா கவனிக்கிறது இல்லையா? என்ன சொல்லுங்க? ஏன் லைஃப் பூரா உழைச்சி, குடும்பத்துக்காக உழைச்சி அப்படியே வாழ்ந்துட்டாங்க. வயசாகும் போது அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண. மரியாதைலாம் தேவையில்லை, பேசி நல்லா பேசினது தான் வரும்போம். திடீர்னு பேசுறது கிடையாது, எல்லாமே சொல்லுவோம். பொண்ணுக்கிட்ட சொல்லாதலாம் கூட அவகிட்ட சொல்லுவேன். அவகிட்ட சொல்லுவேன், மூங்கொல்லி கேட்பா. என்ன காரணம், இன்னும் 6 மாதம் ஆச்சு, செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து பேசுறது. என்ன காரணமே தெரியல. சரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்து திருப்பதிக்கு போயிட்டேன். இவரு என்ன பண்ணார், இருந்தார். சரி, பொங்கல் தானே பார்த்துக்குவாங்க, நான் சமைச்சு போட்டுருந்தேன். வந்த பிறகு இவரும் வந்து கோயிலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாரு. சாப்பாடே போட காணுங்க. பெரும்பொங்கல் இன்னைக்கு, பொங்கல் இன்னைக்கு, தை பொங்கல் அன்னைக்கு. அவர் தான் அதுக்கப்புறம் சாதம் வச்சு இவர் சாப்பிட்டுக்கிறாரு. எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு, வருத்தமாக போச்சு. எனக்கு விட்டுட்டு போன பிறகு சாப்பாடு தான், நான் சாப்பாடு கூட கூடாதா, எல்லாம் உருவாக்கி கஷ்டப்பட்டு வச்சுக்கிறோம். புள்ளையும் இருக்கிறோம்,
மரும்புலங்கிறா. என்ன அவ்வளோ கோவம் எங்கள் மேலே. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்குன்னு அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நம்ம கெட்டவங்களும் கிடையாது. ஆமாம், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. விலகி தான் இருக்கு. நீங்க ஒரே வீட்டுக்குள்ள இருக்கீங்க, அதனால தேவையில்லாத மன வருத்தங்கள் வராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தனியாக வந்து கட்டிக்கணுமா? அப்படியா? ஆமாம், இவரு எதுவுமே செலவு போடல. எங்கள் அப்பா கொடுத்தாரு 2015 5 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து பக்கத்துலேயே கட்டணும். ஒரு 60-65,000 செலவு பண்ணி அதை விட்டுட்டேன். கொஞ்சம் கிச்சன் சின்னதாக இருந்துச்சு. 10க்கு 10 தான் 2 வீடு. அதில் வந்து அந்த பையன் அவங்க இருக்கிறாங்க சமைச்சிக்கின்னு. நான் தனியாக வந்து இப்போ 4 லட்ச ரூபாய் கட்டி இதை 2020 அப்போ கட்டிக்கினுக்கிறேன். நல்லபடியா நீங்க தனியா இருந்து உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. தனியாக இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. எதிர்பார்ப்பு கிடையாது. இப்போ வயசான காலத்தில் நமக்குன்னு தேவை. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், யார் போய் கேட்க முடியும்? இவர் அந்த வாடகை வாங்குறது தான் மெயினாக சொல்கிறாங்க. வாடகை வாங்குறேன், எங்கிட்ட என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இது இவர் ஒரு மாதிரி திட்டுவார். கொடுக்கலண்ணா கொடுத்துட்டு என்ன பண்ணார், வீட்டுக்குள்ளேயே 4 மாதமாக அது புடவை கீழே வச்சுன்னுக்கிறாரு. எதுக்காக போய் கையை வச்சா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை நீ சீட் எடுத்துன்னு வந்து கொடுத்து துட்டு இருக்குது அப்படின்னாரு. சரி கொடுங்க. அப்போலாம் வந்து 43,000 சவரம், நான் ஒரு 50,000 வச்சுருந்தேன். கொடுங்க, நான் சவரத்தில் வளையல் பண்ணிக்கிறேன், உனக்கு சீட்டு முடியும் போது கூட அவ்வளோ காசு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அன்றைக்கே எடுத்துன்னு போய் வட்டி போட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆகி காசு வந்துச்சு, அதையும் என்கிட்ட பொண்டாட்டின்னு கொடுக்கல. அரியர் காசு வந்துச்சு, அதையும் என்கிட்ட கொடுக்கல. நெல் போட்ட காசு வந்துச்சு, அதுவும் கொடுக்கல. ரிட்டையர்மெண்ட் காசுலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? டோட்டலாக ஒரு அமௌண்ட்டு 190 தான் கொடுத்தாங்க. அதில் இந்த ஃபங்க்ஷன் வச்சு ஒரு 25,000 ரூபாய் செலவாயிடுச்சுங்க. மீதி இருந்தது வந்து குடும்பத்துக்காக டிராக்டர் ஒன்று வாங்கினாங்க, பவர் டில்லர் ஒன்று. டிராக்டர்லாம் அதுக்கு முன்னே வாங்கிச்சு, பவர் டில்லர்லாம் வந்து 2009 வாங்கிச்சு. இது போல் போய் சொல்லாங்க. சர்வீஸுக்கு வந்து ஒரு 75,000 செலவு பண்ணி வாங்கிச்சு. 50,000 ரூபாய் சர்வீஸ் தான். 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டிடுவாங்க, 40,000 தான் கட்டணும். அப்போ அந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க? குடும்பத்துக்காக தான் மேடம் வந்து இது பண்ணேன். அதில் வந்து ஒரு பைசா எனக்கு எந்த கட்டப்பழக்கமும் கிடையாதுங்க. இவங்க பேர்ல என்ன இருக்கு? அவங்க பேரில் வீடு வாங்கி எழுதி வச்சுக்கிறேன். கிணறு வந்து நிலம் ஒரு 1.5 ஏக்கரை வாங்கி எழுதிக்கிறேங்க. பையன் பேரில் ஒரு 1.5 ஏக்கரை இருக்குங்க. விவசாயத்தில் என்ன வருமானம் வந்துடும்? விவசாயத்தில் வரத்துல வந்த காசு என்ன பண்ண? அந்த காசுனாக்கா அந்த 190 வந்து 35% மீதி இருக்கிறது என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வட்டிக்கு விடுறீங்களே? வட்டிக்கெல்லாம் விடலை மேடம். அதெல்லாம் வந்துடுச்சா காசெல்லாம்? காசே வரல. அதுதான் ஒருத்தன் ஏமாத்திட்டான். அது தனியா காசு ஏமாத்துந்து, அது தனியா மேடம். எனக்குன்னு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் எந்த பைசா யாருக்கிட்டையும் கொடுத்து வைக்கலுக்கு. குடும்பத்துக்காக தான் செலவு பண்ணியிருக்குது. வாஷிங் மிஷின் வேணும், பியூரிட் வாட்டர் வேணும், இது அந்த வீட்டுக்கு யூபிஎஸ் போகிறதுக்கு 22,500 ரூபாய் ஆச்சுங்க. அப்போ போச்சு. அப்போ எங்கேருந்து வந்துடும் மேடம்? அதுக்கப்புறம் இது 1.5 ஏக்கரா நிலம் வாங்கி கிணறு வெட்டி போர் போட்டு பம்ப் செட்டு சர்வீஸ் வாங்கிச்சிங்க. போர் போகிறதுக்கு 1 ஏக்கர் வந்து 5,000. இல்லை, இப்போ மாசம் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் வர்றது ரொட்டேஷன். விவசாயத்தில் வர்றது அப்படியே திருப்பி முதலீடு வைக்கிறது அப்படியே போகிறது தான் மேடம் இருக்கு. விவசாயத்துல இருந்து வருமானம் வர விவசாயத்தை வந்து இப்போ பையன் ஒரு 2 வருஷமா பையன் பார்க்குறான். அவர் கொடுக்கறது இல்லையா? எதுவுமே இது பண்ணுறது இல்லை. நானும் கேட்டுக்கிறது கிடையாதுங்க. இப்போ இந்த துட்டுல என்னாச்சு? இந்த துட்டுல என்னாச்சுன்னா வீட்டுக்காக என்னன்றேன், இன்னைக்கு பொண்டாட்டின்றது பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து பொண்டாட்டி இருந்தேன்னா புள்ள இருந்தேன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இவ்வளோ கேட்குறேன். இப்போ போய் அந்த வயசில் தாலிக்கு அண்டை கொண்டு எந்த ஆம்பளை நீ இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துகிற யாராவது கேட்டிருப்பாங்களா? என்னது தாலிக்கு குண்டு பக்கத்தில் கோவிறாங்களா குண்டு நான பையன் மாமா ஹோட்டல் இருந்து அது போல் போட்டுன்னு வந்தேன்னா அந்த வார்த்தை பொண்ணுக்கிட்டையும் சொல்கிறாங்க, புள்ளக்கிட்டையும் சொல்கிறாங்க. அது கூட இப்போ சும்மாவே வந்து டார்ச்சர் கொடுத்துக்கினே என்ன பண்ண முடியும்? டார்ச்சர் நீ ஒரு 1.5 ஏக்கரா வாங்கி பையன் பேர்ல எழுதிட்டேன். அன்னைக்கு வச்ச இதுதான் மேடம். அவங்களுக்கு என்ன வருத்தம் தெரியுமா? நீங்க அவங்கள கவனிக்கிறது இல்ல. வார்த்தையால அடிச்சுட்டாங்க. வார்த்தையாலே இப்பதான் நான் வந்து என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டேன். இப்போதான் நான் அது வந்து தெளிவா ஆயிட்டு கேட்கறது இவருக்கு பிடிக்கும். பொம்பளைனா வந்து இப்படிதான் இறக்கணும், வெளியே போகக்கூடாது, நல்லா துணி மணி போடக்கூடாது. இது மாதிரி இந்த புடவை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லணுன்றதுக்காக கட்டினோம். 2011 எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் துணி எடுத்து கொடுத்தாரா கையில். இது வந்து பொண்ணு கல்யாணம் ஆச்சு, பிள்ளை கல்யாணம் ஆச்சு, எதுக்குமே கிடையாது. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கவே இல்லை. அவங்க என்ன புரிஞ்சுக்கல மேடம். யாருக்கிட்டையும் வந்து யாருக்கிட்டையும் போய் ஏன்னா அவங்க மற்றபடி வந்து இது பண்றதோ எந்த கெட்ட பழக்கமும் யாரையும் வந்து இது பண்றதுனே கிடையாதுங்க. பெருமைக்கா சொல்ல என் கால் படாத இடம் ஒரே அந்த பூமி 4.5 ஏக்கராவில் ஒரு இடம் 1 இன்ச்சு கூட கால் படாத.
அவங்க வந்து உழைச்சுன்னு சொல்லிட்டு இதையே தான் சொல்லிங்கிறீங்களே கண்டி. அவங்க உழைக்கலையா? உழைக்கிறேங்க, உழைக்குதுன்னு சொல்லுங்க. நான் உழைச்சா எனக்கு ஆயிடுமா? எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு திருமணம் ஆச்சு? 47 வருஷம். 47 வருஷம் ஆச்சு. ஏன் உங்களுக்குள்ள அந்த புரிதல் இல்ல? நானா எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோங்க உங்களுக்கு. கிடையாது கிடையாது, சத்தியமா இது சும்மா நான் எடுத்துக்கவே மாட்டேங்க. எல்லாமே என்னாலதான் நடக்குதுன்ற மாதிரி ஆட்கள் அழித்தல எல்லாமே நான் தான் என் சொல்படி தான் நடக்கணுன்ற மாதிரி இருந்தா எப்படி இது கிடையாது. அது போல இருந்தா நான் வெளி உலகம்லாம் போய் வெளி உலகமா இந்த பாருங்க, இது வரைக்கும் வந்து உன் சௌகரியத்துக்கு இந்த டூர் போறது ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லிட்டு தான் பாருங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்தமான் போய்க்கிறீங்க, காசி போய்க்கிற, இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. இவர் போக மாட்டார், மனசு வராதுங்க. இவர் நம்மனா எங்கேயுமே போக முடியாது. அப்படியேதான் செவத்துக்குள்ளே கந்துட்டு தான் போனோம் நம்ம. இப்பதாங்க 2 வருஷமா தான் விட்டுட்டு இவருக்கு நமக்கு செட் ஆகாதுன்னு விலகிட்டேன். எங்கேயுமே மனம் வந்து இப்பதானே போறாங்க மாட்டாரு. இப்ப இல்ல 2 வருஷமா தாங்க இது மாதிரி 3 வருஷமா ஏன்னா அவங்க மனசு தெளிவாகி போச்சு. மனம் கெட்டுவா எப்ப எனக்கு கேட்டது இல்லைங்களா? இல்ல அவங்க உங்கள்ட்ட இருந்து ஒரு நட்பு, ஒரு துணை எதிர்பார்க்கறாங்க. அந்த துணை எப்படி போச்சுங்க? பையனுக்கு கல்யாணம் பண்ண 8 லட்சம் ரூபாய் ஆச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது 8 லட்சம் ரூபாய்க்கு ஆச்சு. இதெல்லாம் எந்த வருமானத்துல வந்துட முடியுங்க சொல்லுங்க? சரி, நான் ஒரு சஜஷன் சொல்லவா உங்க 2 பேர்ட்டையும்? சொல்லுங்க. ஆமா, இந்த அளவுக்கு இது சஸ்பென்ஸான ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆபரேஷன் பண்ண தான் இட்டு வந்தாங்க கண்டி. இதை வந்து இது சொல்லவே இல்லை. இதை சொல்லவே இல்லை. சொல்லல. தப்பு இல்லம்மா. இல்ல அமைதியா இருந்தா எப்படி? நீ எனக்கு என்ன இப்போ வந்து ஆபரேஷன் ஆக்சிடென்ட் எதிர்பாராத இதே போல தாங்க. சாப்பாடு எதையுமே யாருமே இவ்வளவும் சரி அவளும் சரி சாப்பாடுன்னு போட்டது கிடையாதுங்க. நானா போய் இருந்தா எடுத்து போட்டு சாப்பிடுவேன் கண்டி. நீ ஒரு கணவன் குடும்பத்துக்கு வந்தாங்களே வெளியே போய் வராங்களா 1008 கஷ்டம் இருக்கும் ஒரு வார்த்தையால வந்து அவ எடுத்த வார்த்தையே. எவ்வளவு நாளைக்கு அம்மாக்கு சாதம் போட்டிருக்கீங்க? நான் எப்படிங்க போட முடியும்? நானா போட முடியும்? அவங்களே செய்யறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அவங்க இப்ப தெளிவாயிட்டாங்க. அதான் உண்மை. நாங்க உங்களுக்கு பரிமாறணும், உங்களை கவனிக்கணும்னா அதே பாசத்தோட நீங்களும் எங்களை கவனிக்கணும். செவ்வாய்க்கிழமை வந்து பதார்த்தம் வாங்கி வச்சுட்டு நான் வந்தாக்கா அவங்க எங்க போனாங்க என்னன்னு சொல்லலைங்க. நீங்க எங்க போறதானாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவீங்களா? கிடையாது, நான் சொல்றது கிடையாதுங்க. அப்போ இப்ப இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அவங்க அயோத்தியா போனாங்க, காசி போனாங்க, அந்தமான் போனாங்கன்னு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும்ல. எவ்வளவு நாள் தான் இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது? 4 செவத்துக்குள்ள என்னுடைய ஈடுன்றது 196 ரூபாய் பர் மந்த்துக்கு சம்பளம். கடைசியா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது 10,000 ரூபாய் சம்பளம் வந்துச்சு. அந்த இதுல வந்து வெறும் 4 ஏக்கரா நிலத்தை பாகப்பம் எடுத்துன்னு வந்து அதுக்கு கிணறு வெட்டி சர்வீஸ் வாங்கி எங்க தடுமாறிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நட்பு இருந்தா போறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்கா எடுப்புலயே வரும்போதே வந்து அவங்களுக்கு நிறைய நம்ம வீட்டுக்கு வந்ததுமே வந்து எடுத்து போய் அசாலத்தை எடுத்து ஒரு இப்ப ஆக்சிடென்ட் ஆன பிற்பாடு வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து போறோம் எல்லா துணிமணி எல்லாத்தையும் வாரி வந்து வெளியே போட்டுட்டாங்க. சுத்தபத்தம் கிடையாதுங்க. இப்போ நீங்க அவங்க சின்ன வயசுல அவங்க நிறைய உழைச்சிட்டு இருக்கிற வயசுல உங்களுக்கும் தெம்பு இருக்கிற வயசுல நீங்க அவங்களுக்கு அந்த பாசத்தை கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க அந்த துணையா இருந்திருந்தீங்கன்னா, நீங்க அவங்களையும் கவனிச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இப்போ உங்களை கவனிப்பாங்க. ஒரு மாவட்ட கவுன்சிலர் நாங்க செலவு பண்ணோம். நம்ம அதுல இருந்தே வந்து ஒரு பதவி வந்ததுல இருந்தே எப்பவுமே வந்து அடுத்தவங்களை மதிக்கிறதாங்க ஒரு பெருந்தன்மை. கிடையாது. எடுத்து பேசுறது எல்லாமே ஆளினால் நானா என்னால எல்லாமே. ஒரு பெண் வந்து அவ ரைட்ஸுக்காக அவ குரல் கொடுத்தா அது உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஆரம்பத்துல இருந்து போனஸ் வாங்கும்போது ஒரு 1/4 சவரம் எடுத்து கொடுப்போங்க. நெல்லு போட்டா 1/4 சவரம். கான்ட்ராக்ட் வேலை செய்யும் போது ஒவ்வொரு 1/4 சவரம் எடுத்து கொடுத்தனா இல்லன்னு சொல்லுங்க. மனசாட்சி ஏங்க இப்ப வந்து எங்க வீட்டுல இப்ப உங்க அம்மா வீட்டுல எடுத்துன்னு கேக்குறீங்களா, அந்த நாய்க்கெல்லாம் ஆயிடுச்சு. பொண்ணு தானே செஞ்சு போட்டுச்சு. பொண்ணு தானே செஞ்சு இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் 96 வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பீரியடு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கவுன்சிலர்ன்றது கிடையாது, மறந்துட்டேன். நான் போவேன் மீட்டிங் சும்மா வரும், இந்த விவசாயத்தை பண்ணுவேன். பொண்ணு கல்யாணம் ஆகி ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு போனேன். எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன் நான். அதுக்கப்புறம் சரி, இப்போ என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன சேஞ்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க? மருமகளை வச்சு நான் அவ்வளோ கஷ்டமாக பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வார்த்தை. இப்போ போய் மரும இருக்கும் போதே மரும எதிர்க்க கொண்டாந்து எல்லா துணியும் கொண்டாந்து வெளியே கிடாசுற அசிங்கமா வல்கரா பேசினா எப்படி மேடம்? அடுத்தவங்க எப்படி மரியாதை கொடுப்பாங்க? நீங்க 2 பேரும் மனசுக்குள்ள நிறைய வருத்தங்கள். இவர் வந்து கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப நான் வந்து தெளிவா ஆயிட்டேன். அதான் உண்மை. நீ கண்ட்ரோல் இருக்குது, கண்ட்ரோல் இல்லாத அது உன் விருப்பம். நான் வந்து இனிமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? கடைசி நேரத்துல இப்ப என்ன ஒரு முடிவு என்னன்னா,
நானும் 4 வருஷமா போய் காணா போனமா போய் நினைப்பு வந்து மேட்டூர் போயிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன், திருப்பதி போயிட்டு வந்துட்டேங்க. இது 4 வருஷமா இன்னைக்கு நேற்று இல்லை. இது ஃப்ரெண்டுங்களை போயிட்டு பார்த்துட்டு அங்க போய் இருந்துட்டு அனாதியா போனமா என்னன்னு போயிட்டு இது பண்ணுங்க. ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா கேக்குறேன். நீங்க இப்ப போறீங்கல்ல அந்தமான் இங்க எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போனா ஏன் சொல்லுவாரு போறான் சுத்துறான். நான் வந்து எதையுமே தடங்கல் பண்றதே இல்ல மேடம். நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு தப்பா பேசுறது இல்ல. அடுத்தவங்க வந்து வெளியில இருக்கிறவங்க என்ன எங்கப்பா உங்க வீட்டுலன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்ன வாட் இஸ் தேர் பிசினஸ்? நீங்க உங்க வீட பாருங்க, உங்க வேலைய பாருங்க, சொல்லுங்க. அம்மாக்கு பாக்கணும்னு இருக்கு, அவங்க போயிட்டு வராங்க. பசங்க எல்லாம் இல்லங்க சொல்லிட்டு போலாம். இப்போ கூட ஒரு வார்த்தை எந்த எதுலயாவது இது வரைக்கும் நான் சொல்லிட்டு வந்து போனேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்ன நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நீ தாலி கட்டுதலே உனக்கு கட்டு பண்ணுமா என்ன? சொல்லிட்டு போனா நீ செலவு பண்ணணும், நல்ல துணி மணி போடக்கூடாது, வெளியே போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஒரு ஹோட்டல் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எங்கேயும் கூட்டுன்னு போக மாட்டேன். பசங்களே கூட கேட்டு பாருங்க, எங்கேயும் கூட்டுன்னு போமா. கேளுங்க. எல்லாமே உங்ககிட்ட கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறோம். எல்லாமே நீ பாத்துங்க. நான் வந்து என்கிட்ட கொடுக்கலங்க. என்கிட்ட கொடுத்தா நான் வந்தாவே அது வந்து நான் வெளி உலகமே தெரியாது. நான் எப்படி மேடம் இது பண்ண முடியும்? வெளி உலகமே உனக்கு விருப்பம் எதுவோ அதுதான் நீ தான் செஞ்சுக்க போற. நான் வந்து எதாவது கொடுத்தா அது சரி. ரொம்ப தப்பான விஷயம். நான் வெளி உலகமே தெரியாதுங்க, எங்கேயுமே போக மாட்டேன். இன்னைக்கு வந்து உங்க கடமையில இருந்து தவறிட்டீங்க. நீங்க அவங்கள டேக்கன் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி தானே, என்ன இருந்தாலும் அவ கடந்துப்பா, அவங்க இருந்துப்பா. நீங்க அந்த அந்த ஒரு திருமண வாழ்க்கையில அந்த ரிலேஷன்ஷிப் வளர்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் உழைக்கணும். அந்த உழைப்ப நீங்க கொடுக்கல. நான் ஆபரேஷன் படுத்துட்டு படுத்துங்கிற மேடம் வந்து கட்டில்ல பேரு டே பழனி இல்ல சொன்னாங்களா இல்லைன்னு கேளுங்க. இல்லையா சொன்னாங்க. ஜோதிரா என்னைக்கு இருந்தாலும் வந்து நீ வந்து எங்கிட்ட தாண்டா வரணும். ஆமா சொன்னாங்க. இல்லைன்னு சொல்ல எப்படி என்னதுன்னா கேளுங்க, கொஞ்சம் நல்லா தெளிவா கேட்டுங்க. நான் என்னன்றேன், நீ வெளியே போகிறேன்ற வெளியே நம்ப வீட்டு வேலைக்காக போகிறது இல்லைங்க. எவனா சண்டை போட்டு அடியில் திட்டில் கேஸ் ஆச்சுன்னா அவங்ககிட்ட போய் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட போகிறது, அங்கே போகிறது, சர்வீஸ் வாங்கி கொடுக்கணும்னு கூப்பிட்டா அங்கே போகிறது, நிலம் வாங்கி கொடுக்கணும் போகிறது, பட்டா மாற்றுறதுக்கு போட்டா கூப்பிட்டுன்னு போகிறது. அந்த சொல்கிறேன் பர்ஸ்டாம்னு அசிங்கமாக பக்கத்தில் பேசுகிறாங்க. அவன் கிணறு போர் போகிறதுலேருந்து கிணறு வெட்டுறதுலேருந்து சொல்கிறாங்க. இப்போ அவன் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு. அவனை மும்பிக்கு அனுப்பிச்சிட்டுக்கிறான். அவன் பொண்டாட்டி எல்லாமே. அவன் வந்து சாலை பணியாரிலேருந்து வண்டி ஓட்டின்னுக்கிறான். இங்கே இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணி அவன் சனி ஞாயிறு லீவுக்கு தான் நீ போடான்னு நினச்சிட்டு வேறு ஏதோ நம்பரில் ஒரு ஃபோன் பண்ணி பேசிங்க. ஆனால் கண்டுக்கத்தில் நான் இப்போ கூட நான் பேசுகிறேன், நீ வராதரா ஃபோன் எடுத்துன்னா அந்த இது வச்சு சிம்மு வச்சு கண்டுபிடிச்சின்னு வந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கடா, வானாண்டா. இது உனக்கு இது போல் இந்த எந்த பொண்டாட்டி சொம்மாரப்பா. 47 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டீங்க. இன்னி இருக்கிறது காலம் ஒரு 30 வருஷமோ 25 சொல்ல முடியாதுங்க. அது வந்து நிம்மதியா இருக்கணும்னா நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்கணும். பழசெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு நீ அன்னைக்கு அதை பண்ண, நீங்க இன்னைக்கு அதை பண்ணீங்க, நீங்க என்ன சரியா கவனிக்கல, நாங்க அது பண்ணல சொல்லிட்டு இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் நிம்மதி இருக்காது. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நான் 2 பேர்ட்டையும் சொல்றேன். பையன் மருமக பசங்க முன்னாடி நீங்க 2 பேரும் ஒருத்தரை விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க அவங்கள்ட்ட மரியாதை இல்லாம நீங்க உங்கள்ட்ட மரியாதை இல்லாம பண்ணினீங்கன்னா பசங்களும் மதிக்க மாட்டாங்க, மருமகளும் மருமகனும் மதிக்க மாட்டாங்க. ஹலோ சொல்லுங்க, யாரு? கவிதா பேசுறீங்களாம்மா? ஆமா மேடம். நான் கலைஞர் டிவில இருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்க மேடம். உங்க மாமியாரும் மாமனாரும் இங்க வந்திருக்காங்க. சரிங்க மேடம். என்னம்மா அங்க ஏதாவது பிரச்சனையா? எதுவும் இல்லைங்களா மேடம்? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்க மாமியார். எதுக்காக மேடம்? நீங்க பேசுறதே இல்லையா மேமா? அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க நான் கஷ்டப்படுற மாதிரியே நடந்துக்கிறாங்க மேடம், அதனாலதான். ஏதாவது சொல்றாங்களா அவங்கள? அவங்க வந்து ஊருக்கு போறாங்க மேடம், அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்றாங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், சரியா தப்பானே? இல்லம்மா, நீங்க சரியா தான் பேசுறீங்க, எனக்கு புரியுது. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன், சரியா? யாருக்கிட்ட மேடம்? உங்க மாமியார்ட்ட பேசி அனுப்புறேன். இருங்க மேடம், நான் என் மனசுல சொல்லணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க வந்து தனியா ஒரு வீட்டுல சமைச்சு சாப்பிடுறாங்க மேடம், எங்க மாமியார் பக்கத்துல. சரி. எங்க மாமனாருக்கு 5 வருஷமா நான் தான் சாப்பாடு போட்டு இருந்தேன். அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டாங்க. சரி. அவங்க சரி ஓகே, நான் அது வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை, இவ்வளவு சம்பாரிச்சாங்க. அவங்க இல்லாம இது வந்து எதுவுமே கிடையாது எனக்கு. அது பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, சாப்பாடு போடுறது. சரி.
2 பொண்ணு எனக்கு ஒரு பையன் மேடம். சரிம்மா. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட பாத்துட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஏன் மேடம் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு? நான் சப்போர்ட் பண்ணுவேன் மேடம். நான் சாப்பாடு போடல அதெல்லாம் வந்து அதெல்லாம் போடுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. அவங்க பெரியவங்க, அவங்க போடலன்னா பாவம், அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். நான் தான் பாத்துட்டு இருந்தேன், அவங்க பாக்கல. புரியுதுமா, புரியுது மேடம். நான் 13 இயர்ஸ் ஆகுது மேடம். நான் இங்க மேரேஜ் வந்து என்னால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேளுங்க மேடம். இந்த வீட்டுல நான் இவங்க வந்து வெளியே போனதுக்கு நான் தான் காரணம் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்றாரு மேடம். எனக்கு எப்படி அன்னைக்கு எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு. நான் செத்தே போயிடுறேன், நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். அவருக்கு என்ன சொல்றாரு, நீயே சாவணும், நான் போய் சாவறேன், உங்க 2 பேர்கிட்ட மாட்டின்னு என்னால் முழிக்க முடியல. அவங்க பெரியவங்க, அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு அவரு சொல்றாரு. பொங்கல் போது சாப்பாடு ஆமா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்மா. நல்ல பொண்ணு அவ மனசுல இவ்வளவு வருத்தம் இருக்கு. எப்படி உங்கள்ட்ட வந்து பேசுவா அவ? எப்படி சொல்வா அவ? இப்ப ரொம்ப தைரியமா பேசுறான்னா போன்ல பேசுறதுனால, நேர சொல்றது அவளுக்கு கஷ்டம் இல்ல. நான் எதுவும் சொல்லலையே அவளை. நல்லபடியா பொண்ணு மாதிரி பார்த்துன்னு இருந்தா சாப்பாடு கொடுத்து நான் செய்வேன். இவர் வந்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு நான் எப்படி பார்த்துக்க முடியும்? நான் அப்படி கேட்பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான் மேடம். ஒரு டப்பா வைக்கிறது கூட அவங்களுக்கு கேட்டுதான் நான் வைக்கணும். ஒரு உளுந்து வைக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு கேட்டுதான் வைக்கணும். எதுவுமே அவங்களுக்கு கேட்டுதான் நான் செய்யணும். வயசு ஆக ஆக அம்மா பசங்க வந்தாச்சுன்னா நம்ம விட்டு கொடுக்கணும். அதிகாரம் கையில வச்சுக்க கூடாது. இல்ல நான் கேட்கல. நம்ம எல்லாம் ரூலர்ஸ் கிடையாது. நான் வந்து எதுவுமே சொல்ல. பல விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். இப்ப கேளு, நீங்க எதனா ஒண்ணு அதிகாரம் பண்ணாங்களா, இது பண்ணாங்களா, என்ன பண்ணாங்களான்னு கேளு. நான் எதுவுமே கிடையாது. ஓகே தான் மேடம். நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு என் பக்கத்துல என் குழந்தை இருக்கா மேடம். நீங்க இல்ல கேட்கவே வேண்டாமா. எனக்கு நீ சொல்றது ரொம்ப நியாயமா படுறது. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே மேடம். ஓகேம்மா, டேக் கேர். அவங்க வழி அவங்க பார்த்துன்னு போட்டோம். நான் பாத்துக்கிறேன். இவர் ஒழுங்கா இருந்தாலும் இனிமேல் நாங்க மேடம் போயிடுவேன். அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நான் அத சொன்னது நீ தான் ஏத்தி விட்டுட்டு தங்கமான மருமக உங்களுக்கு. மேடம் நான் ஒரே வார்த்தை எடுத்ததுமே சொல்லிட்டேன். கேடிங்க. யாரு? ஒரு பேசறது தெளிவா தான் பேசுறாங்க. என்ன கேடி? ஏதோ ஒண்ணுமே தான் அடிக்கத்துல சமாடி அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னா எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சு ஏதாவது எப்ப பண்ணன்றத பண்ணுவாங்க. அவ குடும்பத்துக்கு வந்து விட்டோம். அவங்ககிட்ட போய் நம்ம எதனா ஒண்ணு பிரச்சனை பண்ணோம்னாக்கா, நான் கையில அடக்கி வச்சிருந்தேனாக்கா இந்த அளவுக்கு ஆயிருக்காது. பக்கத்து ஊர்ல வந்து ஒரு மாமியார் மருமக சண்டை வந்து மரும வந்து சூசைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த பேர் எடுக்க வேணாம், அந்த இது வேணாம். நீ தான் வந்து அவளுக்கு ஏத்தி விட்ட, அவ அடங்க மாட்டேன்றானா அது என்ன மேடம்? இதுல அது எப்ப முடிஞ்சுக்காது. அதெல்லாம் அந்த அன்னைக்குல இருந்து அதே வார்த்தை தான் இன்னைக்கு அந்த வார்த்தை தான் சொல்லிங்கிறேன். உங்களால முடிஞ்சா அவங்கள கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க அவ்வளோ கோவமா பேசுறாங்கன்னா, அவங்க அவ்வளோ வெறுத்து போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு அந்த விஷயங்களை திருத்திக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது ஒரு பெரிய பாடம். ஆக்சுவலி பார்க்கறவங்களுக்கு பல பேருக்கு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள்ங்கிறது ஒரு ஃபால்ஸ் நோஷன். அப்படி ஒரு விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். we have to keep working. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மேரேஜ் ஒர்க் ஆகும். அந்த மேரேஜ் ஒர்க் ஆனாதான் 65 வயசுல 70 வயசுல நம்ம வேலையெல்லாம் முடிச்சு பசங்கள்லாம் செட்டில் ஆகி உட்கார்ந்து இருக்கும் போது நிம்மதியா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு நிம்மதியா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது கூட இல்லைன்னா 50 வருஷம் கூட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னா பக்கெட் லிஸ்ட் போட்டு என்னன்னா அவங்க போறாங்க பல இடங்களுக்கு. அது ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சேர்ந்து போனோம். அது இல்லையா அவருக்கு அது பிடிக்காது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஸ்லீப்பிங், அந்த தூங்கறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அது இல்லாம படுத்து தூங்கிட்டோம்னா ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடும். நானும் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போவேன் மேடம். எதையுமே திருப்பி நான் பேசுனது இப்போ ஒரு அந்த 4 வருஷமா திருப்பி நான் எதையுமே ரிப்ளை பண்ணுறது கிடையாது. என்ன பேசுன்ட்டு கம்முன்னு விட்டுட்டு அசிங்கமா அடுத்தவங்க முன்னாடி வந்து அவமானப்படுத்தும். நீங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றீங்க. இது பிரச்சனை வந்து அதனாலதான் அவங்க இரிட்டேட். இன்னைக்கு வந்து நீ பாத்துக்கலன்னு சொல்ற, நீ 2 ஆபரேஷன் பண்ண, நீ வந்து பாத்துக்கீங்க கேளு. இனிமே நிம்மதியா இருக்கணும்னா நீங்க விட்டு கொடுக்கணுங்க. நான் எவ்வளோ 4 வருஷமா மரியாதை இல்லாம அவர்கிட்ட பேசாதீங்க. நான் ஏன் பேச போறேன்? இப்பதான் அது அந்த வார்த்தை சொன்னதுனால தான் நான் திட்டணும். எனக்கு ஆத்திரம் வந்து கொஞ்சம் சண்டை போடுறத கொஞ்சம் கம்மி பண்ணி. சண்டையெல்லாம் நான் போட மாட்டேன். ஆமா, கண்டுக்க மாட்டேன். ஆனா வந்து எங்கேயும் வெளி வேலைக்கு போவாதன்றது நான் அதை தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க. மருமக இருக்கா வீட்டுல, பேர பசங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க. அம்மாவை கொஞ்சம் கவனிங்க.
கொஞ்சம் அவங்க பக்கத்துல போய் உட்காருங்களா? இப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டல் இவ்வளோ நாளாக எந்த போகிறதுக்கு வரதுக்கு வந்து எதையும் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு கூட தகவல் சொல்றது கிடையாது. நீயா வர்றது நீயா நீங்க பக்கத்துல போய் உட்காருங்க. சொல்றது எனக்கு கேட்கவே வேண்டாம், நீங்க பக்கத்துல போய் உட்காருங்க. உண்மையை சொல்லி இட்டுன்னு வந்திருக்கலாம்ல மேடம். ஐயா பக்கத்துல உட்காருங்க ஐயா. உண்மையை சொல்லியிருந்தா சத்தியமா வந்துருக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டு போடு அப்புறம் எது இவ்வளவு தூரம் என்ன இந்த அளவுக்கு கொண்டாந்ததுக்கு யார் காரணம்? பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்துருக்கு. ஒரு குடும்பத்துல வந்து இருக்கிறன்னா நிம்மதி இருந்தா தானே மேடம் இருக்கலாம். நிம்மதி இல்ல, நீ வந்து வெளியே தேடி போன நிம்மதி அழுவு வந்தா நான் வந்ததுமே ஒரு சிங்கிள் கும்மையை எடுத்து வேகமா போடுறது. ஏன் ஒரு மூஞ்சி கழுவு அந்த சிங்கிள் வந்து மூஞ்சி கழுவுனா கூட அதுக்கு ஒரு சிங்கிள் போய் மூஞ்சி கழுவாங்க. வெளியே தேப்பு இருக்குது, நிலத்துல வீடு கட்டி வச்சுக்கிற தேப்பு இருக்குது. சிங்கிள் போய் துப்புறது, கையை கழுவ கூடாது, மூஞ்சி கழுவ கூடாது, காரி துப்புறது, காய் கூப்பிட்டு அதெல்லாம் சிங்கிள் வந்து இது பண்ண சிங்கிள் பாத்திரம் கழுவுறது போய் செய்யலாமா? எது வேணாலும் ஒரு குற்றம் செய்யலாமா? அவங்க சொல்ற நியாயமான விஷயம் தானே. பூணுவாரு அந்த இடத்துல எல்லாம் பாத்திரம்லாம் இருக்கு. எப்படி நான் கை வச்சு நான் சுத்தம் பண்ண முடியும்? ஏற்கனவே மருமகள் சொன்னா ஒன்னா இருக்கும்போது இது போல பண்றாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே சொன்னேன். என்ன போயிடுச்சு அதில் போய் என்ன போயிடுச்சு அப்படின்னு அது எதுக்கு இடம் இல்லையா? நிறைய திருத்தத்தை நான் எவ்வளோ பார்த்த முடியல, திருத்த முடியல. ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பண்ணிட்டாரு. எனக்கு அதனால தான் எனக்கு வெறுப்பு வந்து பேசுறதுக்கு காரணமே. நான் இன்னைக்கும் ஒரு அந்த அந்த பாசம் அந்த இது இறக்கத்தினால்தான் மேலே இறக்கத்தினால்தான் அந்த அன்பு இறக்கத்தினால்தான் விட்டுட்டு போயிட்டேன். கோயிலுக்கு வந்தால் சாப்பாடு போடணும்னு சொல்கிறேன். துணி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு படைக்கிறதுக்காக மருமூத்தா எடுத்துன்னு வந்து கொடுத்தா. சாப்பாடே போடல. அதுக்கப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாது. அவங்க அத்தை பிள்ளை வந்து சொன்னான். அந்த இல்லாத அந்த பாசன்றது இல்லாத இல்லை. இவங்க போயிட்டு வரலன்னா பையனுங்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுவேன். ஃபோன் எடுக்க மாட்டாருங்க. வெளியே பாரு யாராவது தினமும் எவனா ஒருத்த கூட்டுன்னு போகிறான். தினமும் இப்போ கூட போயிட்டு தான் வருவாங்க. ஒரு மாதம் ஆச்சு. இது உடம்பு சரியில்லாத போய் வேணான்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடு போட, காலையில் சாப்பாடு போட, ராத்திரிக்கு காய்பி டிஃபன் போடு, காய்பி டீ போட்டு கொடுப்பேன். 1.5 மாதம் ஆச்சு. மதியம் சாப்பாட்டுக்கே வரத்து கிடையாது. நீங்க பக்கத்துல உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசில் நினச்சா அது இப்படி வந்தானாவது திருத்தலான்றதுக்காக தான் நான் வந்ததுக்கு காரணமே. நான் வந்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம். இனிமையாச்சும் கொஞ்சம் 2 பேரும் ஒத்துமையா வாழ பாருங்க. எவ்வளவோ புடவை இருக்குது. எங்க பொண்ணு தான் கொடுப்பா, கட்டிட்டு புடவை நல்லா கொடுப்பா. அந்த புடவை தான் நிறைய இருக்குது. பாருங்க 100 குறைஞ்சது 50 புடவை. நீ எடுத்து கொடுத்ததா கையில யார் எடுத்து கொடுத்தா என்ன? எந்த இதுல வந்து அந்த தேவைக்கு அதிகமா அந்த புடவை என்ன இருந்தாலும் ஒரு கையில எடுத்து கொடுத்தா அது எப்படி சந்தோஷங்க. 2 பீரோல இருக்குங்க புடவை. 200 புடவை எடுத்து கொடுத்தா கூட அது எவ்வளவு சந்தோஷம். நான் எடுத்து கொடுத்தா பிடிக்கலன்ற போது நான் எப்படி இல்லைங்க, எடுத்து கொடுக்கறதே கிடையாதுங்க. பேசுறது எல்லாமே பொய். இவர் வந்து சமூக சேவை மாதிரி வெளியே போய் கூப்பிட்டுன்னு போனா நீங்க மட்டும் இல்ல, இந்த ஏஜ் குரூப்ல இல்ல அது இருக்கிறது எல்லாருக்குமே இது ஒரு பாடம். அப்பத்துல இருந்தே இவர் அப்படித்தாங்க. நான் அப்ப கண்டுக்கல, எனக்கு தெரியாது, வெளி உலகம் தெரியாது எனக்கு. போயிட்டு வருவாரு 10-10:30 மணி கூட வருவார் இவரு. சாப்பாடு செஞ்சு குத்துட்டு வந்துடுவேன் நான். அப்போ கண்டுக்க மாட்டேன். இப்போ எனக்கு என்ன தெளிவா என்ன பிறகு நான் கேட்கறேன், வேணாம் நானே சொல்லிக்கிறேன். கேட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள நான் ஒரு 5-6 லட்சம். சரி, நீங்க 2 பேரும் கையை பிடிச்சு பேசிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அது எப்பயுமே கிடையாது. அவர் போகன்னு போவாரு, நான் பாட்டுன்னு தான். அவங்க கையை பிடிச்சுப்பீங்களா? கிடையாது. அந்த ஆசை பாசம்லாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. அந்த பாசம்ன்றதே கிடையாது. கையை பிடிச்சுங்க பாக்கலாம். அம்மா கையை நான் என்னைக்கோ பிடிச்சது தான் மேடம். இன்னைக்கு தான் புதுசா. அதுக்கப்புறம் பிடிக்கவே இல்லையே. பிடிங்க. இப்ப போய் என்னத்துக்கு அது விட்டு அதுக்கு என்னப்பா? அதுதான்மா வேணும். வயசு காலத்துல தான்மா கையை பிடிச்சுக்கணும். பிடிங்க. வெரி குட், சூப்பர், வெரி குட். பாருங்க பாவம், பாருங்க அவர் அழகா பாருங்க. அவர் அழுவத்துல செய்வாங்க, பொம்பளை மாரி நடிப்பாருங்க. அடி எனக்குலாம் அழுவ வராது. திட்டிடணும் தவிர நான் எனக்கு கண்ணுல மட்டும் தண்ணி வரவே. கையை பிடிங்க. கணக்கு விட்டுறாதீங்க, பிடிங்க. வாங்கி கொடுத்தாரு 2 கையாலையும். அதுக்கு பவர் ஜாஸ்தி ஐயா, சூப்பர் பவர் அது. இன்னைக்கு எல்லாமே கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ரூம் போட்டு கொடுத்த பிறகு அது எனக்கு ஒரு எவ்வளவு திருப்தியா இருந்துச்சு தெரியுமா? மிச்சர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. டிவி வேணும் பாத்தீங்களா? இப்ப ஞாபகம் வருது ஐயா பண்ணதெல்லாம். கொடுத்தாரு. கெட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்க, நல்லதெல்லாம் மறந்துடுவீங்க. இல்ல ஞாபகம் சொல்லணும் தான். வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. கையை பிடிச்ச உடனே அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. மிக்சர் வாங்கி கொடுத்தது, தண்ணி வாங்கி இல்ல அது போல வெளியே போயிட்டு வர என்ன வேணும் என்ன எதுவுமே கிடையாது. கேட்டு பாரு, எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க வாங்கி கொடுத்தாருல, வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் தேவையில்லைங்க, வீட்டுக்கு தேவையான போதும். சரி, இந்த கையால இப்படி பிடிச்சுங்க, இப்படி பிடிச்சுங்க. அதான் நான் கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. பிடிங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். அம்மாக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. சூப்பர்.
see இது சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். forget and forgive. மன்னிச்சு மறந்து வாழ்ந்தாதான் வாழ முடியும், ஏன்னா வாழ முடியாது. நம்ம பழசெல்லாம் மனசுல சுமந்துட்டு நடந்தோம்னா தடுமாறி கீழே தான் விழுவோம். அதனால தான் அங்க வந்ததுக்கு காரணம் நீங்க மனசுல இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுட்டீங்கல்ல. ஆமா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.